வாழ்க்கையின் முடிவிங்கே எந்தன் வாழ்க்கையின் முடிவிங்கே மனநாட்டிய மேடையில் ஆடுகிறேன் கலை காட்டிய பாதையில் ஆடுகிறேன் உயிர் காவிய காதல் போலே எந்தன் காதலும் ஆனதனாலே உயிர் காவிய காதல் போலே எந்தன் காதலும் ஆனதனாலே உடல் வாழவில்லை உயிர் சாகவில்லை எந்தன் வாழ்க்கையின் முடிவிங்கே எந்தன் வாழ்க்கையின் முடிவிங்கே மனநாட்டிய மேடையில் ஆடுகிறேன் கலை காட்டிய பாதையில் ஆடுகிறேன் ஆண்டவா இன்றோடு என் கணவருக்கு ஒரு வருடம் முடிந்து விட்டது என்று அவரை விட்டு நான் எங்கும் பிரிந்து போகவே கூடாது எங்கு சென்றாலும் அவருடன் நானும் செல்ல வேண்டும் நினைக்கும் போது எனக்கு மிகவும் பயமாகத்தான் இருக்கிறது என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ அந்த பராசக்தி தான் என் அம்மா கலங்கி கொண்டிருக்கிறாள். உன்னுடைய முகம் மாட்டமாக இருக்கிறதே. ஒன்றுமில்லை. என்ன நினைக்கிறாய் உடைய மனதிலே எனக்கு தெரியப்படுத்தக்கூடாதா? ஒன்றுமில்லை. எதையும் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கு அதைத்தான் என்னவென்று சொல்லு என்று கேட்கிறேனே. என்ன நினைத்தேன் என்று எனக்கே தெரியவில்லையே சுவாமி. சாவித்ரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நீ காக்கம் கொண்டிருப்பதை பார்த்தால் சொல்லுவதா வேண்டாமா என்று கூட என்ன தோன்றுகிறது. சொல்லுங்க சாவித்ரி, உனக்கு மனதிலே வருத்தம் ஒன்றுமில்லையே? அப்படி என்றால் சொல்ல வந்ததை சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் தயக்கம் வேறொன்றுமில்லை, சொல்லுகிறேன். காட்டுக்கே எங்கு சென்று காய் கனிகள் அங்குவகை கொன்று, காட்டுக்கே எங்கு சென்று காய் கனிகள் அங்குவகை கொன்று, ஓட்டமாக வாரேன் நான், ஓட்டமாக வாரேன் உள்ள பசியினாலே பெற்றவர் நோமதாலே ஒரு நிமிடம் நன்கலாமோ இனிமேலே. காட்டுக்கே எங்கு சென்று காய் கனிகள் அங்குவகை கொன்று. நமக்கு வேண்டிய காய்கனி கிழங்குகளையும் விறகுகளையும் கொண்டு வருப்பாங்க. நான் ஆரண்யம் படப்படுகிறேன். எனக்கு விடை கொடுத்திருப்பான் சீக்கிரமாக வந்து விடுகிறேன். இதை பாருங்க. என்ன? உங்களிடத்தில் நானும் ஒன்று கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் காத்துக்கொண்டு என்னமா கேட்க போகிறாய்? என்ன கேட்க போகிறாய்? நான் இதை கேட்பதால் நீங்கள் என் மீது கோபப்படக்கூடாது. நான் எதற்காக கோபப்படுகிறேன்? கேட்காமல்லவா? கோரி நீரினை காடு என்னை கூட்டி கொண்டு போகுமோடு, கோரி நீரினை காடு பார்த்து கூட்டி போகும் மோடு, நாரியாசையானே நாரியாசையானே நலமதில் கொண்டு இனமகிழ்வு கொண்டு இப்பொழுதே கூட்டி போகும் கைவிடாது, கோரி நீரினை காடு பார்த்து கூட்டி போகும் என்னை உங்களோட அழைத்து செல்லுங்கள். நீ என்ன ஒன்றும் புரியாதவளா? உனக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? எப்படி அம்மா உன்னை அழைத்து செல்ல முடியும்? நான் இருக்கிற நிலையிலே ஒன்று. என்ன சொல்கிறாய்? உனக்கு புரிந்து சொல்கிறாயா புரியாமல் சொல்கிறாயா? சிறுபிள்ளைத்தனமாக இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டதால் நான் எப்படி அம்மா நிம்மதியாக செல்ல முடியும்? எப்படி செல்ல முடியும்? நன்றாக மனதில் எண்ணிப்பார். கண்ணிழந்தவர் தந்தை இங்கு கலங்கி நோகும் அவர் சிந்தை, கண்ணிழந்தவர் தந்தை இங்கு கலங்கி நோகும் அவர் சிந்தை, புண்ணியவதியை கேட்டால் புண்ணியவதியை கேட்டால் இருவருளை போனால் மிருகம் வருமானால் அவரிலிருந்து எங்கு போய் ஒளிவந்தானாய், கண்ணிழந்தவர் தந்தை இங்கு கலங்கி நோகும் அவர் சிந்தை. என்னுடைய தாய்ந்த நேத்திரங்களை இழந்தவர்கள், அவர்களை விட்டு நாம் இருவருமே அகன்று போய்விட்டோம். அவர்களுக்கு ஏதாவது மிருகமான ஏற்பட்டால் யாரம்மா காப்பாற்றுவார்கள்? அவர்கள் யார் காப்பாற்றுவார்கள்? உங்களிடத்தில் எப்படி சொல்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னமோ தெரியவில்லை பிரபு. இன்று முழுவதும் உங்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று என் மனம் தோன்றுகிறது. உங்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன்.
அதற்காகத்தான் சொல்லுகிறேன். இது பாருங்க, நான் இல்லை என்றால் என்ன, தோழர் சுமாளி இருக்கின்றார், அவர் துணையை அருகில் இருக்கின்றார். தோழர் சுமாளி இருக்கின்றார், அவர் துணையை அருகில் இருக்கின்றார். தாழுகின்ற பாதம், தாழுகின்ற பாதம், தடை புரிவதில் பதில் மொழி சொல்லாது இப்பொழுதே கூட்டி போகும் கைவிடாது. ஊறி நீரினை காது அது கூட்டி ஏன் பிடிவாதம் செய்கிறாய்? என்னை அழைத்து சுமாலி இருக்கின்றான், ஆனால் அவனுக்கு என்னம்மா செய்ய முடியும்? சாவித்திரி, நீ இருப்பது போல அவர்களுக்கு உதவி செய்ய யாரம்மா முடியும்? அவனால் செய்ய முடியுமா? நேத்திரங்களை இழந்து தவிக்கின்றவர்களுக்கு, இந்த காட்டில் அழைந்து கொண்டிருக்கின்ற அனாதையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று குறிப்பறிந்து செய்யக்கூடியவள் நீ இருக்கும்போது அவளால் என்னம்மா செய்ய முடியும்? தயவு செய்து நான் சொல்வதை கேளு. வனத்திற்கு போய் வருவேன் மாறே, இங்கு மனது வாடி வெளியாரே. வனத்திற்கு போய் வருவேன் மாறே, இங்கு மனது வாடி வெளியாரே. நிலத்தில் என்னை பெற்றோர், நிலத்தில் என்னை பெற்றோர், அவரை நீங்கள் பார்த்து கவலைகளை சேர்த்து அருமை மொழியாலே கேட்டு உறங்காது. வனத்திற்கு போய் வருவேன் மாறே, மனது வாடி செல்லும் போது உன்னை நான் அழைத்து செல்கிறேன். இப்பொழுது நான் மட்டும் சொல்லி சீக்கிரமா வந்து விடுகிறேன். பாருங்க சுவாமி, உங்கள் வார்த்தைக்கு மறுபார்த்தை பேசுவதாக நினைக்க வேண்டாம். இன்று மட்டும் எனக்காகவே இன்னும் வாது செய்வதேனோ, கூட்டி போகால் இல்ல சகிப்பேனோ. இன்னும் வாது செய்வதேனோ, கூட்டி போகும் இல்ல சகிப்பேனோ. என்ன நீங்கி போனார், என்ன நீங்கி போனார், எனது பதில் மொழி சொல்லாது இப்பொழுதே கூட்டி என்ன சொல்கிறாய்? என்ன சொல்கிறாய்? தயவு செய்து என்னை அழைத்து நான் பிரிந்து சென்று விட்டால் உன்னுடைய உயிர் போய்விடும் என்று சொல்கிறாயா? வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஆனால் ஒன்று செய்யலாம். என்னுடைய தாய் என்று சென்று பார்க்கலாம். அவர்களை நான் விவரத்தை கூறுகிறேன். அவர்கள் சரி என்று உனக்கு உத்தரவு கொடுத்தால் வாருங்க, சீக்கிரம் வாருங்க. என்னுடைய தாய்ந்தரை கொடுத்து விட்டார்கள். ஆனால் நான் உன்னையே பார்த்துக் கொண்டு வந்தேனா, அதனால் சற்று தடமாற்றம் ஏற்பட்டு விட்டது. அம்மா, எங்க உள்ள மரங்களை எல்லாம் பார், நம்மை சுற்றியுள்ள மரங்களை பார், அவையெல்லாம் எவ்வளவு பசுமையாக நம்முடைய கண்ணுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே அங்கே ஒரே ஒரு மரம் விட்டு உலர்ந்து காணப்படுகிறது. அங்கே இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அந்த பசுமையான மரங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அந்த பட்ட மரத்தை போல ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது சார். எனக்கு பயமாக இருக்கிறது சார். இப்படி கலங்கலாமா? நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடியவர். நீங்களே இப்படி இருந்தா நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும்? அம்மா, சற்று யோசித்து பாருங்க. சென்று விட்டுகிறேன். பொறிக்க கட்டுகிறாயா? தைரியமாக செல்லுங்கள். உங்கள் அருகில் நான் இருப்பேன். போய் வாருங்கள். ஏன் இந்த தடுமாற்றம்? என்றுமில்லாது என்று என் மனம் சற்று வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது சாவித்திரி.
சொல்கிறேன் சுவாமி? இந்த காட்டிற்கு வந்தது முதலே என்னுடைய மனவலிமை இழந்து, உடல் வலிமை இழந்து, உடலில் உள்ள சக்திகளை எல்லாம் இழந்து கொண்டே இருப்பது போன்ற உணர்வு தென்படுகிறது சாவித்திரி. எங்கே அதை போல் நான் உன்னையும் இழந்து விடுவேன் என்று பயமாக இருக்கிறது சாவித்திரி. பயமாக இருக்கிறது. சொல்லலாமா சுவாமி? என்னுடைய நிலை உனக்கு புரியவில்லையா? என்னுடைய மனநிலை உனக்கு புரியவில்லையா? உனக்கு எப்படிமா சொல்லி விளங்க வைக்க போகிறேன்? உனக்கு எப்படி சொல்லி விளங்க வைக்க போகிறேன்? என்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே உன்னால். இறைவா, ஓவியத்தில் பார்த்த உடனே என்னையே உன்னுடைய நாயகனாக ஆற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயே. ஆனால் உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் உனக்கு நான் சுகவாழ்வை கொடுக்கவில்லையே. சுகவாழ்வை கொடுக்கவில்லையே. இந்த பாவியால் சுகவாழ்வை கொடுக்க முடியவில்லையே. என்ன சுவாமி, இப்பொழுது நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். அதை நான் ஒரு பாவி ஆகிவிட்டேன் அம்மா. நான் ஒரு பாவி ஆகிவிட்டேன். என்ன சொல்லி அழுவதென்று புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எப்படி சொல்லி முழங்க வைப்பது என்று புரியலப்பா. எனக்கு புரியல. என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. நான் பிறந்த போது பிறந்த கண்ணீர் குறைந்த வாழில்லை. நான் பிறந்த போது பிறந்த கண்ணீர் குறைந்த வாழில்லை. என்ன சொல்லி நான் என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. பண்பாடில்லாத இந்நாட்டில் இதில் என்ன சொல்லி நான் என்ன சொல்லி உனக்கு என்ன சொல்லி இப்ப என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லை. இப்படி அழுது கொண்டே இருந்த நமக்கு யார்தான் ஆறுதல் கூறுவார்கள்? நமக்கு யாரும் ஆறுதல் சொல்ல போகிறார்கள்? எனக்கு நீங்கள் ஆறுதல் கூற வேண்டாமா? இந்த காட்டிலேயே தன்னந்தனியாக அலைந்து கொண்டிருக்கும் நமக்கு இப்படி இருவருமே புலம்பிக் கொண்டிருந்தால் நமக்கு வந்து யார் சொல்ல போகிறார்கள்? தெய்வம் தான் ஆறுதல் சொல்லும் பிரபு. நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், நீ எனக்கு சொல்ல வேண்டும். நான் இருவருமே எப்படி இருந்தால் இந்த காட்டிலே யாரும் இல்லாத இடத்தில் நமக்கு வந்து யார் சொல்ல போகிறார்கள்? இது ஏன்? இது யார் செய்த தவறு? நமக்கு ஏன் இந்த நிலை வந்தது? புரியலையே. நம்ம யாருக்கு எந்த துரோகம் செய்யலையே, எந்த தவறும் செய்யவில்லையே. நமக்கு ஏன் பயனில்லை? இதுவெல்லாம் என்னவென்று உனக்கு தெரியுமா? தெரியவில்லையே. இல்லை, இது என்னவென்று தெரியுமா? ஏன் நமக்கு இந்த நிலை ஏற்படுகிறது தெரியுமா? என்ன காரணம்? உனக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தும் தெரியாத போல இருக்கிறாய் இல்லையா?
விதி செய்த சதியோ கண்ணே, இது எல்லாம் நீயே பெண்ணே, சதிபதியாய் வாழ கண்ணே, கெதி இல்லாமல் போனோ பெண்ணே, கெதி செய்த சதியோ கண்ணே, கெதி எல்லாம் நீயே பெண்ணே, சதிபதியாய் வாழ கண்ணே, கெதி இல்லாமல் போனோ பெண்ணே. மழையில்லாத பயிரை போலே மயங்கி நாமும் வீழ்வதோ, மழையில்லாத பயிரை போலே மயங்கி நாமும் வீழ்வதோ, மங்கை நீ இல்லாமல் நான் மங்கை நீ இல்லாமல் நான் தானும் போவதோ. விதி செய்த சதியோ அத்தான், இனி எல்லாம் நீயே அத்தான், சதிபதியாய் வாழ அத்தான், கதையில்லாமல் போனேன் அத்தான், விதி செய்த சதியோ அத்தான். இன்பம் இன்பம் என்பதெல்லாம் துன்பத்தின் சாயலே, இன்பம் இன்பம் என்பதெல்லாம் துன்பத்தின் சாயலே, அன்பும் பண்பும் சேர்ந்து பாழானதே நம் வாழ்விலே, விதி செய்த சதியோ கண்ணே, கெதி எல்லாம் நீயே பெண்ணே, சதிபதியாய் வாழ கண்ணே, கெதி இல்லாமல் போனோ பெண்ணே, விதி செய்த சதியோ கண்ணே, கெதி எல்லாம் நீயே பெண்ணே. இந்த காட்டிலே உன்னை நான் எப்படி அம்மா தனியா விட்டு போக போகிறேன்? என்னையே நம்பி வந்திருக்கிறாயே, உன்னை நான் எப்படி பிரிவது? எப்படி பிரிவது? உங்கள் அருகில் நான் இருக்கும்போது எதற்காக பிரிவை பற்றி பேச வேண்டும்? போய் வாருங்கள் அப்பறே உன்னையே நம்பி இருக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்மா, உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்மா. நான் பயமாக இருக்கிறேன் சொல்லிடா. நான் ஏன்னு சொல்லி தெரியுமா? அதற்குரிய காரணத்தை பார்க்கிறேன் தெரியுமா உனக்கு? அந்த உருவத்தை பார்த்தாயா? அந்த உருவத்தை பார்த்தாயா? அந்த கோர உருவத்தை பார்த்தாயா கண்ணே? பார்த்தாயா? அங்கு பார், அங்கு பார், அங்கு பார். என்ன இது? எங்கு பார்த்தாலும் மரங்களாகத்தானே தெரிகிறது. மரங்களா? மரங்களா? கருமை மேனையுடையார், கருமை மேனையுடையார், கையில் சூலமுடையார், அருமை மயிலே என்னே வருகிறார் கண்மணி. என்னையே சுற்றி கொண்டிருக்கிறது இந்த உருவம், ஏன் வேறு பக்கம் செல்லக்கூடாதா? என்னையே சுற்றி கொண்டிருக்கிறது அந்த உருவம், என்னுடைய நேற்றங்களுக்கு தெரிகின்ற அந்த உருவம் உனக்கு தெரியவில்லையா? அங்கு பாரம்பா, அங்கு பார். மக தந்தமுடையார், வாய்ப்பிலம் போலுடையார், கைகதையை சுழற்றி கால் விசை கொண்ட தட்டி வருகிறார் கண்மணி. என்னை சுற்றி கொண்டு வருகிறதே அந்த உருவத்தை பார்,
அந்த உருவத்தினுடைய முகங்களை பார், அதனுடைய கண்களை பார். எங்கே அந்த கல்லில் இருந்து வரக்கூடிய நெருப்பே என்னை சுட்டரித்து விடும் போது இருக்கிறது சாவித்திரி, என்னை சுட்டரித்து விடும் போது இருக்கிறது. அதனாலதான் செட்டி பொறி பறக்க சிவந்த கண்களை காட்டி பந்து போல சுருட்டும் பாசக்கையிட்டு நீட்டி கண்மணி கண்மணி அம்மா, என்னை உனக்கு தெரிகிறதா? என்னுடைய உருவம் உனக்கு தெரிகிறதா? என்னால் உன்னை பார்க்க முடியவில்லையே, கண்கள் எல்லாம் பஞ்சடைந்து விட்டதே. உன்னுடைய அழகு திருமுகத்தை பார்த்து பார்த்து பொறித்து போய நேத்திரங்கள் இனி இந்த காட்சியை காணப்போகிறது. எதை காணப்போகிறது? சாவித்திரி, நேத்திரமளதை தாயந்தேரி யார் காப்பாற்றுவார்? உன்னையும் இந்த காட்டிலே தன்னந்தனியாக கைவிட்ட பாக்கியவதாகிவிட்டேன் சாவித்திரி. நான் அபாக்கியவதாகிவிட்டேன் சாவித்திரி. என்னை சத்தியவானை நம்பி வந்தாயே, உன்னை ஒரு நாளும் பிரிந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிய வாக்கை நான் எப்பொழுது காப்பாற்றாதவனை பிரிந்து முகத்திருக்கிறேனோ அப்பொழுதே அசத்தியவான் சாவித்திரி. நான் அசத்தியவான். அடே சத்தியவா, அட பாவி சத்தியவா, படும் மோசக்கார வயோதிகத்தாலும் தேகோபாதையாலும் மனோவியாகுலத்தாலும் பீடிக்கப்பட்ட இரு முதியவரை காப்பாற்ற யோக்கியமில்லாதவனா மாறாப்பா துரோகி, துரோகி, துரோகி. எவ்வளவு ரூப சௌந்தரியவதியாக ஒரு இளம் பெண்ணை நட்டாட்டில் கைவிட்ட சண்டாளா, நீ எதற்காக மாறிட ஜென்மம் எடுத்தாய்? இந்த உலகம் நிந்திக்கும் வசைக்கல்லவா ஆளாகின்றாய்? இந்த உலகம் நிந்திக்கும் வசைக்கல்லவா ஆளாகின்றாய்? பல்லாமல் உயிர்த்தியுடன் குடக்கன்று வல்லதாமன் தாய் நாடி குடலை தொல்லை பலவினையும் மன்னர்கதை இடையர் செய்த கிழவனை நாடி குளர்க்கு என்பது போல் நீர் இடைப்பாய் ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறானே என்று. இல்லவா, பல பசுக்கூட்டத்தின் மத்தியிலே ஒரு இளங்கன்றை செலுத்தினார். அக்கன்றானது அத்தனை பசுக்கூட்டத்திலும் கூட தன்னுடைய தாய் பசு இது என்பதை தேடி கண்டுபிடித்து அங்கே சென்று விடுவா. அந்த தாய் பசுவும் அப்படியே அரவணைத்துக் கொள்வோம். அதே போல நான் பூர்வத்தில் செய்த பாவம் என்னையே தொடர்கிறது சாவித்திரி. நான் என்ன பாவத்தை செய்தேனோ, இல்லை யாருக்கு என்ன கொலை செய்தேனோ, இல்லை என்று வந்தோரை இல்லை என்று விரட்டினேனோ, இல்லை தொல்லை என்று வந்தோரை துயரைக்காமல் மீண்டும் தொல்லையில் ஆழ்த்தினேனோ, என்ன பாவம் செய்தேனோ எனக்கே தெரியவில்லை அம்மா, எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை உனக்கு வாழ்வு கொடுக்க முடியாத நான் உன்னை ஏற்றுக்கொண்டால் ஏற்பட்ட பாவமா, இல்லை தாயந்தரை பிரிந்து வந்த பாவமா? ஏன் இந்த பாவம்? நான் எதை பற்றி விளைக்கவில்லைமா. இனிமேலும் என்னால் அதிகமாக உனக்கு சொல்ல முடியவில்லை. ஏன்னா ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே இருக்கிறேன். கண்ணிழந்த கண்ணிழந்த தகப்பனை நான் கலங்க வைத்து கானகத்தில் மடிவதொரு கவலை இல்லை. இந்த காசினியில் நான் தனித்திருக்கும் வேளையிலே நாட்டை கஜகேது கவர்ந்தான் என்ற கவலை இல்லை. என்ன கவலை? இந்த மண்ணில் உன்னை, நாம் பிறந்த மண்ணில் உன்னை விதவை என்று மற்றோர் கூறடிதா. மாங்கையும் இழப்பதற்கும் கவலை இல்லை. மா தவங்கள் பல புரிந்து பெற்ற
என் மாதாவை நினைத்துமே கவலை இல்லை. என்ன கவலை? அன்று பொன்னியம் செய்ய நாரத முனிவர் போவான் புகன்றதை நினைப்பதற்கும் கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை, எதுவும் இல்லை என்னால் சொல்ல முடியவில்லை. இங்கு நீயும் இல்லை, நானும் இல்லை, நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. மலையுருக மண் உருக உருக பெண்மண் அகமுருகு மனமுருகு நான் மாழ்கின்றேன். இந்த காட்டுக்குள் தண்ணி இருக்கு, நான் எங்க செல்வது? கவர முடியாது கவரவிட்டீரே, கவர்ந்து விட்டேன். வெற்றி எனக்கு, வெற்றி எனக்கு, வெற்றி எனக்கு.